அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடம் நடக்கப் போகின்ற சனிவனுடைய பயிற்சியினுடைய பலங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசி என்றால் அதற்கு அதிபதி செவ்வாய் பகவான். பரணி நட்சத்திரம் என்றால் அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கிரனுக்கு மிகப்பெரிய நட்பு கிரகம் என்றால் அது சனி பகவான். உங்களுடைய மேஷத்திற்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். அதாவது மேஷத்திற்கு 11ஆம் இடமான கும்பத்தில் இருக்கக்கூடியவர். 2025 மார்ச் மாதம் 29 அப்படி பயிற்சி அடைந்து மீனத்துக்கு வரப்போகிறார். மீனத்தில் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இருப்பார். அதாவது ஒரு ராசியில் 2 வருஷம் இருப்பார் இந்த சனி பகவான். அப்போது மேசராசி பரணிச்சல் பிறந்த உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தொடக்க காலகட்டம் விரேசனி காலகட்டம் என்று சொல்வார்கள், பாதச்சனி என்று சொல்வார்கள். அப்போ 12 சனி வந்தால் விரேசனி. ஆனால் உங்களுக்கு நடக்கப் போவது என்ன? பொதுவாக சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, இப்படித்தான் திசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த திசாபுத்திகளில் எந்த திசை நடந்து கொண்டிருந்தாலும் 12 சனிவான் வந்து அமர்றாரு. அதே போல் 12 இருக்கக்கூடிய ராகுவும் மே மாதம் பயிற்சி அடைந்து 11ஆம் இட கும்பத்துக்கு போயிடுறார். அப்போது பரணிச்சல் பிறந்த உங்களுக்கு திருமண யோகங்கள் உண்டு, திருமண விரைய செலவுகள் உண்டு. அந்த திருமண விரைய செலவுகள் உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு நடக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீட்டில் திருமணம் என்ற வைபவம் நடக்கும். அதன் ரீதியாக விரைய செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு, மாங்கல்ய பலம் பெறக்கூடிய யோகம் உண்டு. அதேபோல் ஒரு சொத்து பிரச்சனைக்காக ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகளை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் அது உங்களுக்கு தேவையானது தான். சொத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லது சொத்தை பராமரிக்கக்கூடிய வேளையில் அந்த பணியில் நீங்கள் இறங்குவீர்கள். ஆக மொத்தம் சொத்துக்கள் யோகத்தை எப்படினாலும் கொடுத்துருவார். சில சங்கடங்கள், சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் சொத்துக்கள் கிடைக்கப் போவது உறுதி. அடுத்து 2 வீலர் வண்டி வாகன பயணங்கள் அதிகமான முறையில் இருக்கும். எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அந்த பயணங்கள் உங்களுக்கு பலனுள்ள பயணமாக இருக்கும். முக்கியமாக இடம் மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடம் மாறிங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயங்கள், வெளிநாடு யோகங்கள் போன்றவை ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இங்கே இருக்குது. ஸோ மேலும் இந்த சனிவனுடைய பார்வையுடன் சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. சனிவான் 3ஆம் பார்வை ரிஷபராசியை பார்க்குறாரு. உங்களுடைய மேசத்திற்கு அது 2ஆம் வீடாக அமைகிறது. அதுபோல் குடும்ப நிலை, புதிய பொறுப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் புதிய வரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ள நபருடைய வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கிட வேண்டாம். பொய்யான வாக்குறுதிகளை நம்பி புதிய காரியத்தில் இறங்கிவிட்டால் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் புதிய வரவு கிடைப்பது நிச்சயம். அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. மேஷத்திற்கு அது 6ஆம் வீடு. அப்போ எதிரி, கடன் நோய், இந்த 3ம் அழியும் கட்டுப்படும். ஒரு பக்கம் விரயத்தில் சனிவான் இருந்தாலும் எதிரியும் கடனையும், குறிப்பாக கடன் வாங்குகிற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு சரி கட்டி நல்லது செஞ்சு கொடுக்க போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை ரெண்டுமே தீரும். அடுத்த 10ஆம் பார்வை தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய மேஷத்திற்கு அது 9ஆம் வீடாக அமைகிறது. அப்போது எதிர்பார்த்த இடத்தில் பதவி வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு யோகங்கள் இங்கே உண்டு. ஸோ இந்த நேரத்தில் பரணிச்சத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாத யாத்திரை போகிறது, மலையேறி சென்று சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.